தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சேலத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு. அதாவது இந்த தம்பிகள் நாம் தமிழர் கட்சியின் பிசிறுகள், இந்த பிசிறுகள் ஒரு 10-15 பேர் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அங்கே பெரியார் வளைவு அப்படின்னு பெயர் ஒரு பலகை இருந்திருக்கு, ஒரு பெரிய போர்டு. அந்த போர்டை அந்த கருப்பு ஸ்ப்ரே, முதல்ல தார் வச்சு அழிப்பாங்க, இப்போ ஸ்ப்ரே ஈஸியாக கிடைச்சிருச்சு. அதனால அந்த பெரியாருடைய வளைவு அப்படின்னு சொல்றத இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ஸ்ப்ரே வச்சு அழிச்சிருக்கிறாங்க. இது என்ன, இது ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? சீமானுடைய தம்பிகள் இவனுங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாதா? அதுக்கான காரணம் என்னன்னா சொல்றானுங்க அப்படின்றத சுருக்கமா இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாரதியாரை ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் புகழ்ந்து பேசினது மட்டும் பிரச்சனையா இருந்திருக்காது. அங்க போய் பெரியாரை பத்தி, திராவிட சித்தாந்தத்தை பற்றி, திராவிட கழகத்தை பற்றி, இந்த மாதிரி திராவிடத்தை வம்புக்கு இழுத்ததுனால பாரதியார் யாருன்னு ஓரளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு இருந்திருப்பாங்க. இப்போ பாரதியார் இவங்க என்ன பண்றாருன்னா, சீமான் எல்லா தலைவர்களும் முன்னிறுத்தி பெரியாரை அட்டாக் பண்றதுக்கு பாக்குறாரு. இப்போ பெரியாருக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மற்ற தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பொதுவா நடுநிலையா இருக்கிறவங்க பெரியார் எந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு, அவருக்கு முன்னாடி யாராவது எத்தனை நீயா நானான் அப்படின்னு போட்டி பார்த்தா பெரியார் எந்த லெவலில் இருப்பாருன்னு மக்களுக்கே தெரிஞ்சுக்கும். அது மக்களுக்கே நான் விட்டுறேன். ஓகே, அடுத்து பாரதியாரை வச்சு என்னன்னா, பாரதியார் எந்த அளவுக்கு தமிழுக்கு இது பண்ணாரு, எந்த அளவுக்கு அவர் இந்திய தேசியத்திற்கு, இந்து தேசியத்திற்கு, ஹிந்திக்கு, சமஸ்கிருதத்துக்கு அவர் ஆதரவா இருந்தார் அப்படின்றத நானே வீடியோ போட்டேன். மக்கள் புரிஞ்சிட்டு இருப்பாங்க பாரதியார் யாரு, பெரியார் யாருன்னு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அதியமான், அவர் ஒரு மன்னர். அதாவது இந்த அதியமானே ஒரு கல்வெட்டு மூலம் தான் நம்ம தமிழர்களே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கல்வெட்டு ஒன்று கிடைக்குது, அந்த கல்வெட்டுல இந்த மாதிரியான ஒரு மன்னர் இருந்தார் அப்படின்ற ஆதாரபூர்வமா கிடைக்குது. இது ஒரு 3000 வருஷத்துக்கிட்ட வாழ்ந்த ஒரு அதியமான் மன்னன் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பாயிண்ட். அடுத்து புறநானூற்றுல ஒரு சில பாடல்கள்ல அதியமானை பத்தி சொல்லியிருக்காங்க. இது தமிழர் தான், தமிழர் மன்னர் தான். ஆனா அதுக்கு முன்னாடி மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த இடத்துல அப்ப அங்க ஒரு மலை குன்றுகள் மாதிரி இருக்கு, அந்த வளைவா இருக்கு இல்லையா ரோடு, அந்த மாதிரி ஒரு வளைவுக்கு மக்கள் காலகாலமா அதியமான் வளைவு அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லி இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பேச்சு வழக்குல சொன்னது அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துக்கு பெரியார் வளைவுன்னு வச்சிருக்காங்க. இது நடந்து ஒரு 6 மாசம் ஆகுது. நல்லா நீங்க கவனிக்கணும். தமிழ்நாடு அரசு, ஸ்டாலினுடைய அரசு வச்சு அதுக்கு பேரு வச்சு 6 மாசம் ஆகுது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு போயிட்டு இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா, அந்த காரணத்தினால தமிழ், அதாவது இதுக்கு முன்னாடி இந்தி ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தி எங்கெங்க இருக்கோ அதுல மேல போயிட்டு தார் வச்சு அழிக்கிறது. இப்போ இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, பெரியார் தமிழுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பேரை போய் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அதாவது ஒரு அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அதுக்கு பேர் வைக்குதுன்னா உங்களெல்லாம் கேட்டு வைப்பாங்களா? உங்களை சட்டத்தின்படி அவன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுக்கு நியாயமா நீங்க பண்ணியிருந்தா என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னா, கவர்மெண்ட் கிட்ட மனு கொடுத்துருக்கணும். அதாவது மக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இங்க அதியமான் அப்படின்னு சொல்லிட்டு காலகாலமா இது பண்ணிட்டு இருக்காங்க, பேர் வச்சு அதை அழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க திடீர்னு தந்தை பெரியாருடைய வளைவுன்னு வைக்கிறது அது நியாயம் கிடையாது அப்படின்னு நீங்க அரசாங்கத்துக்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க நேரம் என்ன பண்றீங்க, உங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தது?
அவனுங்களை முட்டிக்கு முட்டி தட்டணும், அவனுங்களை சும்மா விடக்கூடாது. அதாவது அதிகமான நான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மன்னன் வாழ்ந்தாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஔவையார் இதில் நெல்லிக்கனி கொடுத்தாங்களாம். சாகா ஔவையாருக்கு இவருக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைக்குதான் இந்த அதியமான் மன்னனுக்கு. அதாவது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனையோ விஷயம் நடந்திருக்கலாம். போர்ல அவர் தேர் ஒரே நாள்ல 2 தேர் பண்ணிடுவாராம். அதுக்கப்புறம் ஏதோ கதைகள்லாம் சொல்றாங்க. இந்த கதைங்கெல்லாம் நம்மளுக்கு இப்போ அவுடேட்டட். அதெல்லாம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்ன யூஸ் ஆகுதுறான்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. அந்த மன்னர்கள் வாழ்ந்துட்டு போட்டோம். நம்ம அந்த மன்னர்கள் இருந்துதாங்க, வரலாற்றை நம்ம படிக்கலாம், வரலாற்றுல இருந்தாங்க அப்படின்ற ஒரு அறிவு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து மனித சமுதாயம் எப்படி இருந்தது, அந்த மனித இழிவு அதாவது சொல்ல போனா உடை கூட சரியா நாகரிகமா இருக்காது. இது ஒரு 400 300 ஏன் 100 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, நம்ம தமிழர்களுடைய உடைய பாருங்க, நம் தமிழர்களுடைய வாழ்விடத்தை பாருங்க, எவ்வளவு கேவலம். இதெல்லாம் ஏன் மாறிச்சு? அந்த மன்னர்கள் அன்னைக்கு சொல்லிட்டு போன விஷயங்க அதை அப்படியே மாத்தாம நல்லபடியா தமிழர்கள் வாழ்ந்தாங்களா? மன்னர்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஜெனரேஷனுக்கு அவங்க யூஸ் ஆகுறாங்களா? அதுதான் இங்க பிரச்சனை. இங்க தந்தை பெரியார் யூஸ் ஆகுறாரு. அவருடைய அந்த சுயமரியாதை சிந்தனை இந்த ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகுது. சரி, அதெல்லாம் போட்டோம், அது பெரிய டாபிக். ஆக்சுவலி இவனுங்க பண்ணது தப்பு. இவனுங்க ஒரு அரசாங்கம் ஒரு பெயர் சூட்டி அதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா நீங்க மனு கொடுக்கணும், அந்த ஏரியாவில் ஒரு போராட்டம் நடத்தணும். இதுதான் உங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. முதல்ல அவனுங்களை நல்லா வச்சு செய்யணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனுங்க எலெக்ஷன் வர்றதை பார்த்து இந்த தமிழர்கள் அந்த தமிழ் உணர்வை தூண்டி இதுல ஓட் பேங்கை ஆர்கனைஸ் பண்ணது பாக்குறானுங்க. என்னன்னா இன்னொரு கேட்டுங்க, லாஜிக்கே இல்லாம, அதாவது அரசு பேருந்து அப்படின்னு இருக்கு. இது எப்ப மாறிச்சுறாருன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தான் இந்த மாதிரி பஸ்ஸுகளுக்கு இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பஸ்ஸில் இருக்கிற அரசு பேருந்து அப்படின்னு ஷார்ட்டா இருந்திருக்கு. இதுல தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்னு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பஸ்ல எல்லாம் அந்த ஸ்டிக்கரை எடுத்து புது ஸ்டிக்கரை ஓட்டிட்டு இருக்கானுங்க. இது தமிழ்நாடு அரசு பேருந்து, இதை வெறும் அரசு பேருந்தா மாத்துறது எந்த காலத்துலன்னா அதிமுக ஆட்சியில. அப்போ இவனுங்க எங்க போய் தூங்கிட்டு இருந்தானுங்க இந்த பிசிறுங்க. அப்போ இப்போதான் இவனுங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரங்கிட்ட சீமான் காசு வாங்கி இவனுங்களுக்கு போராட்டத்துக்கு இந்த சில்லறையை அனுப்பிட்டு இருக்கான். எனக்கு லாஜிக்கா புரியல. ஒரு கவர்மெண்ட் அவன் பேர் வைக்கிறான், அதை நீங்க அழிக்கிறீங்க. அதுக்கப்புறமா போன கவர்மெண்ட்ல பேர் இருந்ததை இந்த கவர்மெண்ட்ல போராட்டம் நடத்துறீங்க. நீங்களாம் எங்கத்திரா வர்றீங்க? அதாவது இவங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான், தந்தை பெரியார். அந்த பெரியார் வேற மாநிலத்தை சேர்ந்தவர், வேற தாய்மொழியை சேர்ந்தவர். அவர் இங்கே தான் பிறந்து வளர்ந்தாரு. அவர் சின்ன வயசுல ஈரோட்டில் தான் பிறந்தார் வளர்ந்தார், எல்லாமே தெரியும். ஆனா அவரு தெலுங்கு குடி, இவனு சொல்றது தெலுங்கு குடியில பிறந்ததுனால அவரு அந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாமே தெலுங்கு மொழிய இவங்களை தெலுங்கு மொழி தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இங்கே எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு மிக 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 ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு அரசியல். நமக்கான எதிரி யார்? நமக்கான எதிரி பண்பாட்டு ரீதியிலையும் வரலாற்று ரீதியில என்னென்ன யார் எதிரியா இருக்கிறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். இன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு கிரிக்கெட்ல இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கின எவனாவது போய் ஆடி இருக்கிறான்னா ஒரே ஒரு நடராஜன் போய் ஆடினான். அதாவது நான் பிராமின் சொல்லக்கூடாது, பார்ப்பனர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள். பிராமின் அப்படின்னு சொல்றப்பவே நம்ம அதுக்கு ஒரு தனி அரசியல், அதை நான் பத்தி பேசுறேன். ஏன் பிராமின் அப்படி சொல்லக்கூடாது? இந்த பார்ப்பனர்கள் கிரிக்கெட்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து போன செலக்ட் ஆனவங்க இன்டர்நேஷனல், அதாவது நேஷனல் லெவல்ல இவங்க, அதாவது உலக மேட்ச்ல செலக்ட் ஆனவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள். 100ல 3 பேரும் மட்டும் இருக்கிற இவங்க மட்டும் தமிழ்நாட்டு ரெஃபரன்ஸ் பண்ணும்போது நம்ம தமிழர்கள் எங்க போனாங்க? கோடிக்கணக்கில் இருக்கிறீங்க, எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க. இதை பத்தி எவனுக்காவது சிந்தனை இருக்கா? இதே மாதிரி தான் எல்லா துறைகளிலும். நீங்க நீதிமன்றம் போனாலும் சரி, எல்லா துறைகளிலுமே. அப்போ இந்த மாதிரி நம்மளை படிக்காத வச்சு, படிக்க கூடாத தடுத்து, இப்படி ஒரு சித்தாந்தத்தை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கறது துப்பு கிடையாது.
ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மற்ற மாநிலங்களை காட்டிலும் எவ்வளோ வேற்றுமைகள் இருக்குது, எவ்வளோ குறைபாடுகள் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுலயும் தாண்டி மற்ற மாநிலங்களை காட்டிலும் சுதந்திரத்துக்கு பிறகு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு, எந்த சித்தாந்தம் அந்த வளர்ச்சி அடைந்தது? சரி, நீங்க போராடுங்க, ஆனா அதுல ஒரு லாஜிக் வேணாமா? போன ஆட்சியில பஸ்ல இது பண்ணது, இந்த ஆட்சியில போராட்டம் பண்றது, உங்களுடைய அந்த சீமானுடைய அவனுடைய நோக்கம் வந்து இந்த எச்சப்பொறிக்கு சீமானுடைய நோக்கத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வீடியோ பண்றேன். ஆக்சுவலி வந்து தமிழர்கள் அந்த அதியமான் அந்த மன்னரை வந்து நம்ம நினைவு கூறணும். அவர் இந்த மாதிரி இருந்தாரு, அந்த காலத்துல எப்படி இருந்தாரு, அவரு எந்த அளவுக்கு நமக்கு வந்து தேவைப்படுறாரோ அந்த அளவுக்கு தான் ஏத்துக்கணும். அதுக்காக அவரை படிக்கக்கூடாது அதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அது வந்து நமக்கு வரலாறுன்றது ரொம்ப முக்கியம். அந்த வரலாற்று விஷயம் வந்து நமக்கு இன்னைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றது தான். பெரியார் வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு 500 ஆண்டுகள் கூட தேவைப்படுவார். அப்போ இதுதான் இங்க தேவை, எது நம்ம இது பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய விஷயம் பேசுவோம். இன்னைக்கு அதியமான் பத்தி பேசியிருக்கோம். ஏற்கனவே பாரதியார் எடுத்துட்டு வந்து பாரதியார் எந்த அளவுக்கு அப்படின்னு பழைய 3000 வருஷத்துக்கு வாழ்ந்த அந்த ராஜாவை தூக்கிட்டு வந்து இன்னைக்கு பெரியார் முன்னாடி நிறுத்துறானுங்க. ஆனா மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கத்தானே இருக்கிறோம். அப்புறம் நம்ம ஔவையாரை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். எனக்கு ஔவையார் ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்க வந்து எந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறமா இவங்க திருவிளையாடல்ல கூட வருவாங்க. அவங்க போய் முருகனுக்கு வந்து நெல்லிக்காய் நேர்த்தி கொடுப்பாங்க. இது கற்பனை கதையா? அவங்க சொல்ற விஷயம், அவங்க பாடின விஷயங்கள்லாம் வேற யாராவது பாடி இவங்க பேரை வச்சுட்டாங்களா? எனக்கு புரியல எனக்கு. அதனால ஔவையாரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது ஔவையார் உண்மையிலேயே எனக்கு தெரியாதுங்க, அதை தான் சொல்றேன் நான். தெரிஞ்சுக்கணும், எது நமக்கு மைண்ட்ல இருக்கோ, எது நம்ம என் அறிவு கேட்டுன விஷயத்தை நான் ஷேர் பண்றேன். இனிமே அதாவது நாம் தமிழர் கட்சியில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் வந்து என்ன பண்றாருன்னா, முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன பேச போனா எஸ்ஐஆர் ஒரு ஓட்டை வந்து திருடுறான் ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு. அது எத்தனை ஒரு நேர்மையான ஒரு அமைப்பா இருக்கணும், சாதகமா பிஜேபிக்கு சாதகமா இதெல்லாம் எவ்வளோ ஒரு நினைச்சாவே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு அமைப்புடாது, அந்த அமைப்பை வந்து திருட்டுத்தனமா ஓட்டு வாங்கி ஒரு பார்ட்டிக்காக வைக்கிறேன்னா அந்த ஞானேஷ்குமார்னு அவனை கண்டு செருப்பை கண்டு அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா? அவனை மாத்துறதுக்கு எந்த ஒரு 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 பவரே கிடையாது அந்த எலெக்ஷன் கமிஷனை இது பண்றதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோடி அங்க சப்போர்ட் பண்ணிட்டான். இப்போ எலெக்ஷன் வாக்க திருடுறானுங்க, கேவலமா இல்லை இதெல்லாம். இதை கேட்டு தமிழ்நாடு இன்னும் கொந்தளிச்சிருக்க வேண்டாமா? பீகார்ல பாருங்க, பீகார்ல என்ன நடந்தது? ஒரு ஸ்டேட்லயும் எலெக்ஷன் கமிஷனே தேவையில்லை, மோடி தான் இங்க ஜெயிக்கணும். இவ்வளவு பெரிய போராட்டம் எல்லாம் போயிட்டு இருந்தா இந்த பையன் என்ன பண்றான்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதனால தமிழர்கள், அது வந்து பெரிய டாபிக், நான் பேசலாம், அதுக்கப்புறம் பேசலாம். முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னா, முக்கியமான பிரச்சனைகள்லாம் இவன் டைலூட் பண்ணிட்டு தேவையே இல்லாத பிரச்சனைகள்லாம் இவன் வந்து ஹெல்வெட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சீமான் மீடியா ஃபுல்லா ஆக்கிரமிக்கிறான். அதனால வந்து இந்த சீமான் பேசுற இந்த அரசியலை புரிஞ்சுக்கின்னு இது வந்து எது நம்ம வந்து பகுத்தறிவினோம், எல்லாமே தெரியும், எது நம்ம முக்கியம் அப்படின்னு பார்க்கணும். அந்த மீடியாஸ் இவனுங்க பேசுற மீடியாலாம் ஃபுல்லாவே தான் பேசிட்டு இருக்கானுங்க. சரி, அதாவது தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, உங்களுடைய கருத்துக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.